ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த 6th standard term 2 exercise 1.1 மேக்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து fill in the blanks பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் இது. The number of prime numbers between 11 and 60 is 12. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. பட் இது வந்து மக்கு அடிக்கக்கூடாது. 12ன்னு எப்படி வருது அப்படின்னா 11 and 60க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனைன்றதை பார்க்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஜென்ரலாக வேறு எந்த நம்பர்லேயுமே வந்து டிவிசிபிள் ஆகாது, அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 30, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து 11லேருந்து 60க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ மொத்தம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா 12 நம்பர்ஸ் வருது. அதனால தான் அதோட ஆன்சர் வந்து 12. நம்பர் ஆஃப்னு கேட்குறாங்க, எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு வரும்போது 12 இருக்குது, அதனால 12 தான் ஆன்சரு. செகண்ட் ஒன் வந்து த நம்பர்ஸ் 29 and dash ஆர் ட்வின் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின் ப்ரைம்ஸ்னாலே பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ட்வின் ப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மைனஸ் பண்ணால் 2 வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 31 minus 29 வந்து ஆன்சர் 2 வருது. ஸோ அதனால் அதை ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலான்னா 3,5 வேர் 5 வந்து 3ல் மைனஸ் பண்ணால் ஆன்சர் 2 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் 7,5 7ல் 5 மைனஸ் பண்ண ஆன்சர் 2 வரும். பக்கத்தில் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் அதை மைனஸ் பண்ண ஆன்சர் 2 வரணும். ஸோ அதுதான் வந்து ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 29க்கு அடுத்து 31 இருக்குது. ஸோ அதுதான் வந்து ட்வின் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் சம். 3753 is divisible by 9 and hence divisible by dash. 9ல் divisible ஆகுதுன்னா அது 3ஆலேயும் divisible ஆகும். ஏன்னா எனி நம்பர் தட் இஸ் divisible by 9 is automatically divisible by 3. எந்த நம்பருமே 9ஆல் divisible ஆச்சுன்னா அது 3ஆலேயும் divisible ஆகும். ஏன்னா 9 வந்து 3 into 3 அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து ஃபோர்த்து சம்மு. The number of distinct prime numbers of the smallest 4-digit number is 2. அப்படின்னா smallest 4-digit என்ன நம்பர் 4-digit நம்பர் என்னன்னு பார்த்தா 1000. ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர், அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் வந்து 1000. ஸோ அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி போடுறோம். ஸோ 2 5s are 10. 10 எப்படி பண்ணுறது அப்படின்னா 2 டேபிள்ஸில் எத்தனை தடவை 10 வருது, 2 5s are 10. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 ஜீரோவாக அப்படியே கீழே இறக்கிக்கணும். ஸோ இது 500 ஆயிடுது. அடுத்து 2 எத்தனை சார் 5, 2 டேபிள்ஸில் 5 போகாது. ஸோ 5க்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பர் எடுக்கணும், which is 4. ஸோ 2 2s are 4. அந்த 4ல் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா 4 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 1, which is 10. 2 எத்தனை சார் 10, 2 5s are 10. அப்புறம் இந்த ஜீரோக்கு வேல்யூ இல்லாதனால இந்த ஜீரோவை இறக்கிடணும். அடுத்து மறுபடியும் இந்த 250 இது வந்து 0 ஈவன் நம்பருன்றதுனால மறுபடியும் 2 டேபிள்ஸில் போகும். 2 1s are 2, 2 2s are 4. இது இந்த இடத்துல வேணும்னா 4 போட்டுக்கோங்க. ஸோ 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்போ ஜீரோக்கு முன்னாடி 1 போட்டால் அது 10 ஆயிடுது. 2 5s are 10. ஸோ 125. இந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் வந்து 5ல் இருக்கிறனால 5 டேபிள்ஸில் போகும். ஸோ அதனால் 5 போட்டிருக்கேன். 5 2s are 10 இந்த இடத்துல குட்டியாக போட்டுக்கோங்க வேணும்னா. 5 2s are 10. இங்கே 12 இருக்குது. ஸோ 12ல் 10 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இங்கே பக்கத்தில் போட்டுக்கணும். 25. ஸோ 5 5s are 25. அகெயின் 25 இருக்குது. 25 2 டேபிள்ஸில் போகும், சாரி 5 டேபிள்ஸில் போகும். ஸோ 5 5s are 25. அகெயின் 5 இருக்குது. 5 வந்து 5 டேபிள்ஸில் போகும். 5 1s are 5. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் எல்லாம் இங்கே போடுறோம். ஸோ 2 into 2 into 2, 3 2 வரனால 3 2, 3 5 வரனால 3 5. ஸோ 3 வாட்டி வரனால 2 cube, இதை க்யூப்னு சொல்லுவோம். 2 cube into 5 cube. ஸோ ஜென்ரலாக பார்த்தா 2 and 5 2 நம்பர்ஸ் தான் வருது. இது க்யூபு எத்தனை வாட்டி வந்தாலுமே மெயினாக வர நம்பர்ஸ் வந்து 2 and 5. ஸோ அதனால் 2 and 5. இங்கே நம்பர் ஆஃப்னு கேட்குறாங்க, எத்தனை நம்பர் வருது. ஸோ 2 ஒரு நம்பர், 5 ஒரு நம்பர், ரெண்டும் பார்த்தா இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர், ரெண்டும் சேர்த்தா 2 நம்பர் வருது. அதனால நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து எத்தனைன்னு பார்த்தா 2 வருது. எதோடது 1000ஓடது நம்பர் வந்து 2 வருது. அடுத்து 5th சம்.
the sum of distinct prime factors of 30 is 10. சம்மு ஆட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 30யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம், 2 1s are 2, அப்போ 3ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இங்கே வரும், 2 5s are 10, ஸோ 15 வருது. 15 வந்து 3 டேபிள்ஸில் போகும், 3 5s are 15, மறுபடியும் 5 வருது, 5 1s are 5. ஸோ இந்த 3 நம்பரை இங்கே போட்டோம், 2 × 3 × 5 சேம் அந்த ஃபஸ்ட்டு சம் மாதிரி இதை போடுறோம். அங்கே வந்து நம்பர் ஆஃப்னு கேட்டிருந்தனால எத்தனை நம்பருன்னு எண்ணணும், இங்கே வந்து சம் ஆஃப்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ 2 + 3 + 5 வந்து விச் இஸ் 10. ஸோ இந்த சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30யோட ஆன்சர் வந்து 10. ஸோ இதோட fill in the blanks முடியுது.